அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு நாச்சியல் அகாடமி அண்ட் திஸ் இஸ் ஜெய். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னாக்கா, நம்மளோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கான செல்ஃப் ஸ்டடி, சரிங்களா? செல்ஃப் ஸ்டடி பண்ணுறதுக்கான சில டிப்ஸ் அண்டு ட்ரிக்ஸ் தான் உங்களுக்காக நான் சொல்ல போகிறேன். அண்ட் இந்த வீடியோ பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு ஒரு அலர்ட்மெண்ட்டாகவும் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா எக்ஸாம் என்ன பண்ணுறா போகிறாங்க, நெக்ஸ்ட் மந்த் வந்து எக்ஸாமுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. ஜூலையில் நீங்கள் எல்லாம் போய் குரூப் 4 எக்ஸாமை எழுத போகிறீங்க. இப்போது கரெக்டான நேரம். இதுக்கப்புறமும் நீங்கள் டிலே பண்ணிங்கன்னா என்ன பண்ணலாம்க்கா, கண்டிப்பாக உங்களுக்கு அது பின்னால் அது வருத்தப்படும். அதனால் முன்கூட்டியே என்ன பண்ணிடணும், நீங்கள் பின்னாடி வருத்தப்படுறதை விட இப்போதுலேருந்தே அதுக்கான வேலைகளை நீங்கள் மும்முரமாக ஈடுபட ஸ்டார்ட் பண்ணிடுங்க, சரிங்களா? ஏன்னா இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் ஒவ்வொரு விஷயங்களும் சின்ன ஒரு மைனர் மிஸ்டேக் கூட நீங்கள் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி நீங்கள் பண்ண எல்லா மிஸ்டேக்ஸும் பார்த்தோன்னாக்கா நாளையிலேருந்து நீங்கள் ஒவ்வொரு விஷயங்களாக என்ன பண்ண ஆரம்பிச்சிடணும், திருத்த ஆரம்பிச்சிடணும். சரி, இப்போ நான் உங்களுக்காக என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தோம்னாக்கா, இந்த எக்ஸாமை ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிராக் பண்ணலாம். இல்லை ஆல்ரெடி நம்ம ஒரு 2-3 அட்டம்ப்ட் பண்ணிட்டோம், அதுக்காக ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். சில பேர் வந்து செல்ஃப் ஸ்டடி வீட்டில் பண்ணுவாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, நிறைய விஷயங்கள் ஒரு சில கரெக்டான விஷயங்களை அவங்க ஃபாலோ பண்ணாமல் ஏனோ தானோன்ற போல் அவங்க செல்ஃப் ஸ்டடி பண்ணுவாங்க. அவங்க எல்லாருக்குமே பார்த்தோம்னாக்கா ஒரு சூப்பரான கிளாரிஃபிகேஷன் இந்த வீடியோவில் கிடைக்கும். இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்க எல்லாமே பார்த்தோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட அகாடமியில் பார்த்தோம்னாக்கா இந்த சிலபஸ் வைஸ் எல்லா வீடியோவும் பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு என்ன ஆகிடும், பர்ஃபெக்டாக வர ஆரம்பிச்சிடும். ஓகே, நம்ம இப்போ உள்ளே போகலாம். செல்ஃப் ஸ்டடி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இப்போ நம்ம எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா ஃபஸ்ட் நம்மக்கிட்ட என்ன இருக்குனாங்க, சிலபஸை நீங்கள் கையில் ஜெராக்ஸ் காப்பியாக எடுத்து கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ஏன் நான் உங்களை சிலபஸ் எடுத்து கையில் வச்சுங்க நிறைய முறை சொல்கிறோம்னாக்கா, இப்போதுலேருந்தே சில பேருக்கு பயம் வர ஆரம்பிச்சுட்டு இருக்கும். எக்ஸாம் வந்து இனிமேல் தான் வரப்போகுது, அனௌன்ஸ்மெண்ட்டே இன்னும் வரல. ஆனால் ஒரு சிலருக்கு பயமே வராதுப்பா. எக்ஸாம் நாளைக்குனா கூட இன்றைக்கி வரைக்கும் பயம் வராது. அந்த கேட்டகரி யாருன்னு பார்த்தோம்னாக்கா, நம்மளால் ரொம்ப ரொம்ப தைரியசாலியாக இருப்பான். ஏன்னா அவன் புக்கு சுத்தமாக என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, ப்ரிப்பரேஷனே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் எல்லாமே தெரிஞ்சா போல் அவங்க அங்கே காட்டிப்பாங்க. உண்மையிலேயே படிக்கிறவன் பார்த்தோம்னாக்கா பயப்படுவான் அவனை பார்த்து. அதனால் அது வந்து அனுபவபூர்வமாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். படித்தவர்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த தைரியம் தெரியும். நான் சொல்லக்கூடிய இந்த பயம் ஏன் வருதுனாக்கா, உண்மையாக சின்சியராக படிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பயம் வரும். இந்த தேவையான பயமும் இருக்கும், தேவையில்லாத பயமும் இருக்கும். இந்த தேவையில்லாத பயத்தை நம்ம நீக்கிடணும், சரிங்களா? தேவையான பயம் என்னன்னாக்கா, அது கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை. எக்ஸாம் அந்த லாஸ்ட் மினிட் வரைக்குமே நம்மளுக்கு தேவை. எதுக்காக அது தேவை அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நம்மளோட கேர்லெஸ் மிஸ்டேக்கை அது என்ன பண்ணிடும், தடை பண்ணிடும். நம்மளோட கேர்லெஸ் மிஸ்டேக்கை தடை பண்ணாதான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னாக்கா எக்ஸாமில் சக்ஸஸ் பண்ண முடியும். நம்மளுக்கு வந்து நம்ம நிறைய விஷயங்கள் படிச்சுட்டோம் அப்படின்ற ஒரு என்ன ஆகிடக்கூடாது, ஓவர் கான்ஃபிடென்ஸ் வந்துடக்கூடாது. நம்மளுக்கு அந்த தேவையான பயன்றது நம்மளுக்கு தேவை இல்லாத பயத்தை நம்ம நீக்கணும். அந்த தேவை இல்லாத பயத்தை நம்ம நீக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு தேவைன்றதை நான் உங்களுக்கு டிப்ஸாகவும் தரேன், சில விஷயங்களை ட்ரிக்ஸாகவும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரிங்களா? சரி, டிப்ஸ் ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தோம்னாக்கா, இது பார்த்தோம்னா சம்மர் ஸ்டார்ட் ஆக போகுது. சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஆல்ரெடி. என்ன ஆகுது, வெயில் எந்த பக்கம் அடித்தாலும் நம்ம எந்த பக்கம் திரும்பி உட்காந்தாலும் வெயில் என்ன பண்ணுது, நம்ம பக்கம் தான் அடிக்குது. அதுபோல் இப்போ சம்மரில் நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இனிமேல் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா முழுசாக நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணணும்னாக்கா, அந்த சம்மரில் நம்ம படிக்கிறோமா, தேவையான அளவுக்கு தண்ணீரை நம்ம கண்டிப்பாக குடிக்கணும். நம்மளை வந்து அதிகமாக நீங்கள் வெயிலில் சுற்றாமல் என்ன பண்ணுங்கள், உங்களை நீங்கள் பராமரிச்சுங்க. ஃபஸ்ட்டு சுவர் எரிந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். அதுபோல் நம்மளோட உடல் நலத்தை நம்ம கண்டிப்பாக பராமரிக்கணும். நம்மளோட உடல் நலத்தை நம்ம கண்டிப்பாக பராமரிக்கும் போது தான் கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியும்னாக்கா தேர்வுக்கு துணிச்சலோடு தயாராக முடியும். அதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இந்த கோடை காலத்தில் நம்மளை நாமே பாதுகாத்துருது, சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்மளை நாம் பாதுகாத்துக்கிறோம். அப்போ தான் நம்ம எக்ஸாமுக்கு என்ன பண்ண முடியும், தயாராக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான வேலைகளில் நம்ம ஈடுபட முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, சிலபஸை வந்து ஜெராக்ஸாக நீங்கள் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன் சிலபஸ் ஜெராக்ஸ் எடுத்து நான் கையில் வச்சுக்கன்னு சொல்கிறேன்னாக்கா, ஒரு டாபிக் நீங்கள் சிலபஸில் படிச்சிட்டிங்களா, மேக்ஸில் விகிதம் மற்றும் விகித சமம் அப்படின்ற டாபிக் கவர். யூனிட் 6 வந்து நீதி கட்சி அண்ட் சுயமரியாதை இயக்கம்த்து கவர். இந்த நீதி கட்சியும் சுயமரியாதை இயக்கம்த்து சிலபஸில் எங்கே கவர் ஆகும்பாங்க, தமிழ்நாட்டை சார்ந்த சமூக சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் அது எல்லாமே உள்ளே வந்துடும். அப்போ தமிழ்நாட்டை சார்ந்த சமூக சீர்திருத்த இயக்கங்களும் நீங்கள் ஒரு டாபிக் போட்டு அதில் உள்ள எதெல்லாம் இன்க்ளூட் ஆகுமோ அது எல்லாமே நீங்கள் கொண்டு வரணும். அப்போ நீதி கட்சி ஓவராக படிச்சுட்டோமா, எல்லாமே ஸ்கூல் புக்ஸ் அந்த அதர் சோர்ஸில் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு எது ரெஃபரன்ஸ் கொடுனாக்கா ஸ்கூல் புக் தாங்க. சிலபஸ் வைஸ் நீங்கள் படிக்கும்போது இப்போ இந்திய அரசியலமைப்பு அப்படின்ற ஒரு பாடத்தை நீங்கள் படிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், சிலபஸில் அந்த ஒரு வார்த்தை இருக்குது,
ஸ்கூல் புக்லேயும் இருக்கும், 11th பாலிட்டிலையும் இருக்கும், 10th சோஷியல்லையும் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் அதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும், முக்கியத்துவம் தரணும். ஃபஸ்ட்டு நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த புக்ஸில் இருக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ட் பர்டிகுலர் ஏரியாவை மட்டும் நீங்கள் கவர் பண்ணணும். எடுத்த உடனே என்ன பண்ணணும், அதர் சோர்ஸில் போயிட்டு உட்காந்துக்கின்னு இது ஃபுல்லாக நான் படிச்சிடறேன் பாருங்க அப்படின்ட்டு உட்காந்து இருக்கக்கூடாது. அது வந்து கண்மூடித்தனமான ஒரு முட்டாள்தனம். அதை நீங்கள் யாருமே செய்யாதீங்க. சரிங்களா? இதுதான் இந்த சிலபஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சிலபஸில் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்றத நம்ம திரும்ப திரும்ப பார்க்கும்போது நம்மளுக்கு மனசுலையே என்ன ஆகிடும், தெளிவாக பதிய ஆரம்பிச்சிடும். சிலபஸில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லி பாருங்கள். ஒவ்வொரு முறையும் தினமும் எழுந்ததும் சிலபஸை இப்படி திருப்பி பார்க்கும்போது ஒவ்வொரு டாப்பிக்கில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாமே உங்கள் மைண்டில் பக்காவாக ஸ்டோர் ஆகிடும். அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயங்கள் போய் ஸ்கூல் புக்லேயோ இல்லை வேறு எங்கேயோ படிக்கிறீங்கனாக்கா அந்த ஏரியா வந்து சிலபஸில் எங்கே கவர் ஆகுதுன்னு கரெக்டாக லிங்க் ஆகிடும். அப்படி லிங்க் ஆகுதுனாக்கா நீங்கள் பர்ஃபெக்டான ஒரு வழியில் போயின்னு இருக்கீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? உங்களை அழகாக கையை பிடிச்சி கரெக்டாக வழி நடத்தி செல்ல போவது யார் தான், டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் சிலபஸ் மட்டும்தான். இதான் ஃபர்ஸ்ட் ஒன். உங்களோட சிலபஸ் தான் உங்களுக்கு என்னது ஃபர்ஸ்ட் சக்ஸஸ்க்கான ஒரு டிப்ஸ். நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தோம்னாக்கா பேட்டர்ன். என்ன மாதிரி பேட்டர்ன் இருக்குது அப்படின்ட்டு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ டிஎன்பிஎஸ்சியோட நியூ சிலபஸ் அடிப்படையில் எந்த மாதிரி பேட்டர்ன் இருக்குது, எந்தெந்த ஏரியாவுக்கு நம்ம வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் முக்கியமாக என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும். இப்போ தமிழ் எடுத்துக்கணும்னு வச்சுங்களேன், ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில் எப்பவும் கேட்டால் போல தான் 100 கேள்விகள் கேட்க போகிறாங்க. ஆனால் என்ன ஒரு விஷயம்னாக்கா, இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னாக்கா வெறும் தேரியாக தான் கேட்டிருப்பாங்க. நம்ம என்ன பண்ணிடணும், 6th தமிழ் புக்கிலேருந்து 12th வரையும் படிப்போம். ஒரு வரி விடாமல் படிப்போம். அட்டை டு அட்டை படிக்கணும்ன்ட்டு ஒரு வரி விடாமல் படிப்போம். ஆனால் எல்லாத்துலேருந்து கேட்பாங்க. 90 கொஸ்டின் இல்லை 80 கொஸ்டின்ஸ் இருக்கும். மீதி இருக்கிற 10 கொஸ்டின் பார்த்தோம்னாக்கா அந்த 6th to 12th இல்லாமல் எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா, சிறப்பு தமிழ், அங்கேருந்து கேட்டிருப்பாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்த எக்ஸாம் எல்லாமே பார்த்தோம்னா அது போல தான் கேட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போதைய சிலபஸ் படி என்னன்னாக்கா என்ன மாற்றி இருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். 100 கொஸ்டினில் பார்த்தோம்னாக்கா 85 கேள்விகள் வந்து இலக்கணத்தில் தான் கேட்க போகிறாங்க. அதை வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து தெளிவாக விளக்கமாக சிலபஸ்லேயே கொடுத்துட்டாங்க, எந்தெந்த டாப்பிக்லேருந்து நம்ம எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்க போகிறோம் அப்படின்ட்டு. இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணலாம், நம்பகத்தன்மையாக நீங்கள் நம்பி கண்டிப்பாக படிக்கலாம். ஏன்னா டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் தான் அவங்க இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. சிலபஸ் இப்போ என்ன பண்ணிட்டாங்கனாக்கா பேட்டர்னே அவங்க சொல்லிட்டாங்க. சிலபஸில் எந்தெந்த ஏரியாவுக்கு நாங்கள் எவ்வளோ கொஸ்டின்ஸ்க்கு கேட்க போகிறோம்ட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, விளக்கமாகவே சொல்லிட்டாங்க. அப்போ கண்டிப்பாக பார்த்தோம்னாக்கா சிலபஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஏரியாவில் இருந்தும் எந்தெந்த கொஸ்டின்ஸ் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்களோ கண்டிப்பாக அது போல தான் கேட்பாங்க. அதனால் பார்த்தோம்னா இப்போ தமிழ் பார்த்தோம்னாக்கா 85 கேள்விகள் வந்து இலக்கணத்தில் தான் கேட்பாங்க. 15 கேள்விகள் வந்து இலக்கியத்திலேருந்து வரும். இந்த 85 கேள்விகள் இலக்கணத்திலேருந்து கேட்க போகிறாங்க பார்த்தீங்களா, இது நீங்கள் உட்காந்து மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. சரிங்களா? ஒவ்வொரு ஏரியாவும் கான்செப்ட் புரிஞ்சுட்டா போதும். வினா எழுத்துக்களா, சுட்டு எழுத்துக்களா, வேர்ச்சொல் அறிதல், இது போல் டாபிக்ஸ்லாம் வரும்போது இதெல்லாம் டக்கு டக்குன்னு கிளியர் பண்ணக்கூடிய ஒரு டாபிக்ஸ். கலை சொற்கள் அறிதல். இப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம், எப்படி படிக்கிறடா அப்படின்னு ஷேர் பண்ணுறோம்னாக்கா இது போல் விஷயங்களை கேளுங்க. தேவையில்லாத விஷயங்களை போட்டு கேட்டுருக்காங்க. இந்த புக் படிக்கலாமா, ஏன் அந்த அண்ணன் சொன்னாங்களா 2 வருஷமாக அவர் டிஎன்பிஎஸ்சி படிச்சிருக்காரு, இப்போ தான் கிளியர் பண்ணார், அவர் சொன்னார் இந்த புக்கு வாங்கி படி அப்படின்னு சொல்லுவாங்க. இது போல் வெட்டி கதையாக பேசி நீங்கள் என்ன பண்ணாதீங்க, நேரத்தை வீணாக்காதீங்க. என்ன பண்ணலாம்னாக்கா சிலபஸ் ஓரியன்டாக பேசுங்க. சிலபஸில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே என்ன பண்ணுங்கனாக்கா கலந்துரையாடல் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது பார்த்தோம்னாக்கா உங்களோட நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகும் தான். யாருமே வந்து இவன் ஒரு சில பேர் இருப்பாங்க, டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு அந்த ஒரு சில பழக்கங்கள் இருக்கும். என்னன்னாக்கா அவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குமோ, இந்த விஷயம் இவனுக்கு தெரிஞ்சிருமோ அப்படின்ற ஒரு ஏற்றத்தாழ்வு மனப்பான்மையும் கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு உங்கள் எல்லாருக்குமே இருக்கும். நான் எதுவும் இதை தப்பாக சொல்ல, இது வந்து அனைத்து மனிதர்களுக்குமே இருக்கக்கூடியது தான். கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு இது என்ன இருக்கும், கண்டிப்பாக இந்த விஷயம் இருக்கும். ஆனால் அது என்ன பண்ணணும், நீங்கள் தகர்த்தெறியணும். கல்வியை பொறுத்த வரையும் பார்த்தோம்னாக்கா நம்ம கொடுக்க வளர்வது என்னன்னாக்கா அது கல்வி தான். எடுக்க அழிவது எதுனாக்கா அது செல்வம். உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருந்தாலும் சரி அதை எடுத்து நீங்கள் கொடுக்கும்போது அது குறைந்துடும். ஆனால் கல்வியை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கும்பொழுது அது என்ன ஆகும், அதிகமாக வளரும். அதனால் ஒரு விஷயத்தை உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை மற்றவங்ககிட்ட நீங்கள் சொல்லி கொடுக்கும்பொழுது பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு நாலேஜ் கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் தான் ஆகும். ஓகே, இப்போ தமிழ் பேட்டர்ன் பற்றி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். 85 கேள்விகள் வந்து இலக்கணத்திலேருந்து கேட்க போகிறாங்க, 15 கேள்விகள் வந்து இலக்கியத்திலேருந்து கேட்க போகிறாங்கன்னு சொல்லிட்டேன். சரி, அதுக்கப்புறம் நம்ம எதுக்கு முக்கியத்துவம் தரலாம்னாக்கா மேக்ஸ் தான். 25 கேள்விகள் வந்து கண்டிப்பாக கேட்க போகிறதா சொல்லிட்டாங்க. மேக்ஸில் வந்து 25 கேள்விகள். அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா பாலிட்டிலேருந்து ஒரு 15 கேள்விகள், எக்கனாமிக்ஸ் அண்டு
என்னது வளர்ச்சி நிர்வாகம் இந்த டாப்பிக்லேருந்து ஒரு 20 கேள்விகள், யூனிட் 6லேருந்து ஒரு 20 கேள்வி. இந்த யூனிட் 6 பார்த்தோம்னாக்கா திருக்குறள்லேருந்து மட்டுமே ஒரு 5 கேள்விகள் வரை வர வாய்ப்புகள் அதிகம். ஸோ பார்த்தோம்னாக்கா தமிழ், மேக்ஸ், பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் அண்ட் யூனிட் 6 இந்த ஏரியா மட்டுமே நீங்கள் கவர் பண்ணாலே என்ன பண்ணிடலாம், 180 வரைக்கும் உங்களால் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணிட முடியும். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னாக்கா ஒரு நோட்டில் இப்போ சிலபஸ் எடுத்து வச்சுட்டுங்களா, பக்கத்தில் வச்சுட்டிங்களா, ஒரு பேப்பர் எடுத்து வச்சிடணும். நம்ம எந்தெந்த ஏரியாவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், எந்தெந்த ஏரியாவில் எவ்வளோ மார்க்ஸ் கேட்க போகிறாங்க அப்படின்ட்டு நீங்கள் நோட் பண்ணிடணும். நோட் பண்ணிவிட்டு அது உங்கள் கண் முன்னாலே இருக்கணும். நீங்கள் ஏன்னா சில விஷயங்கள் படிக்க ஆரம்பிச்சிருவீங்க, போக போக பார்த்தோம்னாக்கா மைண்ட் டைவர்ட் ஆகிடும். நம்ம எந்த வழியில் போகிறோன்னே தெரியாமல் இது ஏதோ போட்டு படிச்சுன்னு இருப்போம். அதனால் கரெக்டான ப்ராப்பரில் நம்ம போகிறோமா, ஃபஸ்ட்டு இந்த இடத்த முடிச்சிருவோம். முக்கியமான விஷயங்கள் என்ன சொன்னேன், தமிழ், பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் அண்ட் யூனிட் 6 அண்ட் மேக்ஸ் வந்து டெய்லி ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். டெய்லி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மேக்ஸை நீங்கள் எந்த அளவு ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வரும். சார் எனக்கு மேக்ஸே வரல அப்படின்ட்டிங்களா, அதெல்லாம் இல்லை, சும்மா சிம்பிளாக எடுத்து பாருங்கள், அதோட அன்பாக பழகி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு மேக்ஸ் என்ன இருக்கும், எளிமையாக இருக்கும். ஏன் நான் உங்களுக்கு மேக்ஸ் சொல்கிறேன்னாக்கா, சார் நான் மேக்ஸை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு மீதி இருக்குல்ல சார் 175 கொஸ்டின் இருக்குல்ல, நான் அதில் நல்லா பண்ணிவிடுவேன் சார் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு நல்ல வேலையை எது பெற்றுத்தரும், ஒரு வேலையை உறுதிப்படுத்துவது எதுனாக்கா மேக்ஸ் மட்டும்தாங்க. 25க்கு நீங்கள் ஒரு 20 எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் சூப்பர் தான். நீங்கள் ரொம்ப வெல்லாக மேக்ஸ் பண்ணீங்கன்னாக்கா உங்களால் 20 அபோவே பண்ண முடியும். நீங்கள் ஆஸ் யூஷுவல் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் மேக்ஸ் எனக்கு ஓரளவுக்கு தான் வரும்னாலே நீங்கள் என்ன பண்ணிடணும், 20 ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு உங்களால் உங்களோட நாலேஜை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். கண்டிப்பாக லாஸ்ட் 1 மந்த் நான் எனக்கு மேக்ஸ் வராது, நான் லாஸ்ட் 1 மந்த் மட்டும் நான் மேக்ஸ் பார்த்துக்கிறேன், அது போல் இருக்காதிங்க. சரிங்களா? இப்போதுலேருந்தே ஒவ்வொரு டாப்பிக்காக சிம்பிளாக எடுத்து பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்தால் கூட டிஎன்பிஎஸ்சியோட ஓல்டு கொஸ்டின் பேப்பர்லேருந்து எடுத்து பாருங்கள். ஓகே, செகண்ட் ஒன் என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சிலபஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் ஒன் வந்து பேட்டர்ன். உங்களுக்கு சொல்லிட்டேன் எந்தெந்த பேட்டர்ன் இப்போ அட் ப்ரெசன்ட் சிலபஸ் படி என்ன பேட்டர்ன் இருக்குது, எந்தெந்த இடத்துலேருந்து எவ்வளோ கேள்விகள் கேட்க போகிறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம செல்ஃப் ஸ்டடி பண்ணுறோன்னாக்கா நோட் மேக்கிங் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. நோட் மேக்கிங் எப்படி இருக்கணும்னாக்கா, நீங்கள் எங்கே வேணாலும் படிங்க, எந்த பாடத்தை வேணாலும் படிங்க, ஒரு பாடத்தை எடுத்துட்டிங்களா அந்த நோட் மேக் பண்ணணும். ஒவ்வொரு பாயிண்ட்டுமே வந்து ஹிண்ட் மாதிரி நோட் பண்ணணும். சில பேர் வந்து ஒரு கொஸ்டின் அப்படியே எழுதி படிப்பாங்க. இப்போது குத்புதீன் ஐபக்கோட பட்டப்பெயர் யாதுன்னு சொல்லிட்டு கீழே டேஷ் போட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. சில பேர் வந்து குத்புதீன் ஐபக்கை ஒரு ஹிண்ட் மாதிரியே கொடுத்து அந்த இயர் போட்டு எல்லாமே கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. அது போல் நீங்கள் ஒரு ஹிண்ட் மாதிரி நோட் மேக் பண்ணீங்க, ஒரு ஷார்ட் நோட் கொண்டு வந்துடணும். அந்த ஒரு சின்ன பேஜை பார்க்கும்போதே என்னன்னாக்கா குத்புதீன் ஐபக்கா அவரை பற்றின மொத்த விஷயங்களும் உங்களுக்கு என்ன வந்துடணும், எல்லா டேட்டாஸும் உள்ளே வந்துடணும். அது போல் நீங்கள் நோட் மேக் பண்ணி படிச்சிங்கனாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமோட லாஸ்ட் மினிட்ல அந்த ரிவிஷன் பண்ணீங்க பார்த்தீங்களா, அப்போ சும்மா ஒரு கிளான்ஸ் எடுத்து நம்ம அந்த நோட்டை இப்படி திருப்பும் போதே பார்த்தோம்னாக்கா நம்மளுக்கு எல்லா பாயிண்ட்ஸுமே பர்ஃபெக்டாக வந்துடும். அதனால் செல்ஃப் ஸ்டடி பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா நோட் மேக்கிங் தான். இது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஒரு விஷயத்தை நம்ம படிக்கிறதோ கேட்கும் போதும் விட எழுதும்போது படிச்சோம்னா, நீங்கள் எழுதி படிக்கிறீங்கனாக்கா 10 முறை படித்த அளவுக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சில பேர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, சார் நான் நிறைய படிக்கிறேன் ஆனால் எனக்கு மனப்பாடம் ஆகுது, மறந்து போயிடுது கொஞ்ச நாள் கழிச்சு, நல்லா ஞாபகத்தில் இருக்கிறா போலே இருக்குது, அடுத்த பாடம் படித்த உடனே என்ன ஆகிடுது, அது கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் எழுதி படித்து பாருங்கள், உங்களுக்கு நீங்கள் எத்தனை பாடம் படித்தாலும் சரி உங்களுக்கு என்ன ஆகாது, அது மறந்தா போலே இருக்காது. டக்குன்னு அதை எடுத்து பார்க்கும்போது டக்குன்னு ஆன்சர் வரும். அந்த அளவுக்கு ப்ராப்பராக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, நீங்கள் நோட் மேக் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, நோட் மேக் பண்ணாலும் சரி படித்தாலும் சரி அதை நீங்கள் எப்படி ரீகால் பண்ணோம்னாக்கா, ஒரு ஃப்ரீ டைமில் கம்முன்னு படுத்துன்னு இருக்கீங்களா, இல்லை தூங்குறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியோ அப்படியே தூக்கம் வந்துடும். ஆனால் அப்படியே நல்லா கண்ணை மூடி நம்ம அந்த படித்த பாருங்கள் அந்த ஸ்கூல் புக்ஸு அதை அப்படியே மைண்டில் இமேஜினாக கொண்டு வந்து பார்க்கணும். அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்ம கேட்டு பார்க்கணும். அப்படி கொஸ்டின் நம்ம கேட்கும்போது அது எங்கே இருக்குது அப்படின்னு போய் பார்ப்போம். சில விஷயங்கள் வந்து டக்குன்னு நம்ம படித்தது அப்படின்னு நம்மளுக்கு ஞாபகம் வந்துடும், சில விஷயங்கள் வராது. அப்போ அதை போய் நம்ம ஸ்கூல் புக்கில் உடனே போய் எடுத்து பார்க்கலாம், இல்லை அடுத்த நாளும் இந்த விஷயங்கள் நம்ம பார்த்தோமே நம்மளுக்கு மைண்டுக்கு ஞாபகம் வரலையே அப்படின்ட்டு போய் எடுத்து பார்க்கும்போது பார்த்துட்டு ஒரு வாட்டி அதை எடுத்து பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு மறந்ததை அதோடு உங்களுக்கு அது மறக்கவே மறக்காது. அதனால் இதெல்லாமே ஒரு சில ட்ரிக்ஸ் இது. சரிங்களா? நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, ஆனால் உங்களோட ப்ரிப்பரேஷனை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் பண்ணக்கூடிய ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, ஃபோர்த் ஒன் என்னன்னு பார்த்தோம்னா டெஸ்ட் ப்ராக்டிஸ். டெஸ்ட் ப்ராக்டிஸ் நம்ம எப்படி பண்ணலான்னு பார்த்தோம்னாக்கா, இப்போ தான் நீங்கள் எக்ஸாமுக்கு பர்ஃபெக்டான டைமில் இருக்கீங்க. இப்போ பார்த்தோம்னாக்கா
ரொம்ப ரொம்ப நீங்கள் சூப்பராக என்ன பண்ணலாம், உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கலாம். 2 விஷயங்களாக நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒன்று வந்து பார்த்தோம்னாக்கா ஆப்ஷன் மெத்தட், இன்னொன்று பார்த்தோம்னாக்கா வித்தவுட் ஆப்ஷன் மெத்தட். இந்த ஆப்ஷன் மெத்தட் பார்த்தோம்னாக்கா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஆப்ஷன் மெத்தடில் தான் கேட்க போகிறாங்க. இப்போ எல்லாமே கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னா ஈஸியாக தான் இருக்குது, ஆனால் வைக்கக்கூடிய ஆப்ஷனில் தான் வந்து நம்மளுக்கு ஆப் அடிச்சு விட்டுறாங்க. அதனால் கொஸ்டின் அண்ட் ஆப்ஷன் இப்படி இருக்கிறப்போல நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இன்னொரு டைப் என்னன்னாக்கா வித்தவுட் ஆப்ஷன். வித்தவுட் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய கொஸ்டினை ஏன் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறேன்னாக்கா சூப்பராக உங்களுக்கு ரீகால் ஆகுங்க. நீங்கள் படிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து டக்குன்னு உங்கள் மைண்ட் உங்களுக்கு கொண்டு வந்து தரும். ஒரு விஷயம் ஆர்டிக்கல் என்ன ஒரு ஆர்டிக்கல் மென்ஷன் பண்ணாலும் டக்குன்னு என்ன ஆகிடும், நீங்கள் ஆப்ஷன் பார்க்க வேண்டியதே இல்லை, ஆன்சர் டக்குன்னு மைண்டில் வரா போல் ஆகிடும். அப்போது அது எக்ஸாம் ஹாலில் எப்படி ரெஃப்ளெக்ட் ஆகுனாக்கா ஒரு கேள்விக்கு ஒருத்தர் 2 நிமிஷத்தில் ஆன்சர் பண்ணுறாருனாக்கா உங்களால் 1 நிமிஷத்தில் ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? நம்மளுக்கு ஒரு கேள்விக்கான நேரமே எவ்வளோதான், 1.5 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் பண்ணிடணும். அப்படி ஒரு நார்மல் ஸ்டூடெண்ட் 1.5 நிமிஷத்தில் பண்ணுறாருனாக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 40 செகண்ட்ஸ்லேயே நீங்கள் பண்ணிவிடுவீங்க. இந்த அளவுக்கு நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும், உங்கள் ஸ்கில் டெவலப் பண்ணணும்னாக்கா அதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் இப்போதுலேருந்து அந்த வித்தவுட் ஆப்ஷன் டெஸ்ட் ப்ராக்டிஸும் பண்ணுங்கள். 2த்தையுமே நீங்கள் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஆப்ஷன் மெத்தடில் இருக்கக்கூடிய டெஸ்ட் ப்ராக்டிஸையும் பண்ணணும், வித்தவுட் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய டெஸ்ட் ப்ராக்டிஸையும் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தோம்னாக்கா 5th ஒன் பார்த்தோம்னாக்கா ஸ்கூல் புக்ஸ் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னு வச்சுங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்கள் ஆல்ரெடி படிச்சுன்னு இருப்பீங்க. இப்போ நீங்கள் 1ஆம் தேதியிலேருந்து படிக்க போகிறீங்க, ஏப்ரல் 1லேருந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு வச்சுங்களேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னாக்கா என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம படிக்க போகிறோம், ஸ்கூல் புக்ஸ்லாம் நம்ம என்னென்ன படிக்க போகிறோம் அப்படின்றத ஒரு சோர்ஸ்ன்னு சொல்லி போட்டு என்ன பண்ணணும், எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சிடணும். ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே நீங்கள் கலெக்ட் பண்ணுங்கள். ஸ்கூல் புக்காகவே நீங்கள் கலெக்ட் பண்ணிங்கனாக்கா ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. ஏன்னாக்கா நம்ம நிறைய விஷயங்கள் ஃபோன்லேயே பிடிஎஃபாக எடுத்து படிக்கும்போது பார்த்தோம்னாக்கா நமக்கு சில பேருக்கு அது அக்செப்ட் ஆகிடும், சில பேருக்கு பார்த்தோன்னா கண் எரிச்சல் வந்துடும். சரிங்களா? அதெல்லாம் என்ன பண்ணணும்னாக்கா முதல்ல நீங்கள் படிக்கக்கூடிய புத்தகங்களை கலெக்ட் பண்ணிவிடுங்க. கலெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இன்றைக்கி ஒரு பாடம் படிக்கணும்னு வச்சுங்களேன், உங்கள்கிட்ட ரெண்டு பிளான் இருக்கணும். ஒன்று என்னன்னாக்கா இந்த வாரம் நம்ம என்ன பண்ண போகிறோம், அட் ப்ரெசன்ட் இன்றைக்கி நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு நீங்கள் தெளிவாக என்ன பண்ணிடணும். நாளைக்கு நீங்கள் படிக்க போகிறீங்கனாக்கா இன்றைக்கி ஈவினிங்கே உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு பிளான் பண்ணிடணும். நாளைக்கு நம்ம இந்த விஷயங்கள்லாம் படிக்க போகிறோம் அப்படின்ட்டு நீங்கள் பிளான் பண்ணிடணும். சப்போஸ் சில பேருக்கு பார்த்தோம்னாக்கா அடுத்த நாள் போகும்போது ஒரு சோம்பேறித்தனம் வந்துடும். அப்போ என்ன பண்ணலான்னாக்கா படிக்கிறத சுத்தமாக ஸ்டாப் பண்ணக்கூடாது. கொஞ்சம் சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா ஒரு சில டாபிக்ஸு, அதை எடுத்து படிச்சிடணும். அது வந்து நீங்கள் என்ன தான் ஸ்டடி பிளான் போட்டாலும் சரி, சில பேர் பார்த்தோம்னாக்கா வாரத்தில் 7 நாளும் போட்டிருப்பாங்க, 5 நாள் படிப்பாங்க, 2 நாள் அவங்களால சுத்தமாக படிக்கவே முடியாது, டம்ப் பண்ணி படிக்கவே முடியாது. ஆனால் அந்த 5 நாள் அவங்க ஓவர் வெயிட்டேஜ் கொடுத்து படிச்சிருப்பாங்க. அப்படின்றவங்களுக்கு அது பார்த்தோம்னாக்கா அக்செப்டட் தான். ஏன்னா 2 நாளில் உடைய அவங்க அந்த 5 நாளில் அதிக வெயிட்டேஜ் கொடுத்துருப்பாங்க. சில பேர் பார்த்தோம்னா ஆவரேஜாக தான் ஷெடியூலே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? 7 நாளில் 3 நாள் தான் படிக்கிற மாதிரி ஷெடியூலே கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த 3 நாள்லையும் பார்த்தோன்னா ஒரு நாள் அவங்களால படிக்க முடியாமல் அவங்க வேறு ஏதாவது ஒரு ஸ்கிப் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த டேவை. ஆனால் அது போல் கண்டிப்பாக என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் பண்ணக்கூடாது. அப்படி ஸ்கிப் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வருதுனாக்கா தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் அந்த டேவை உங்களால் என்ன பண்ணனாக்கா நீங்கள் உங்களுக்கு சாதகமாக அதை மாற்றிக்கணும். ஏதோ ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் போட்டு பார்க்கலாம் அன்றைக்கி, இல்லை ஏதாவது ஒரு சிம்பிளான டாபிக்ஸ் ஒரு 2-3 விஷயங்களை எடுத்து பார்க்கலாம், கரண்ட் அஃபேர்ஸ் நோட் பண்ணலாம். சரிங்களா? அதுபோல் ஒவ்வொரு விஷயமும் வந்து உன்னிப்பாக நீங்கள் வந்து உங்களை ஏமாற்றிக்காமல் பண்ணும்பொழுது தான் கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், நம்மளால் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே சக்ஸஸ் பண்ண முடியும். இந்த டிஎன்பிஎஸ்சி ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் வந்தோமா ஃபர்ஸ்ட் அட்டம் தான், அதிகபட்சம் அதை விட்டுதா செகண்ட் அட்டம்ல வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்ல நம்ம என்ன தவறு செஞ்சோமோ அதை திருத்திக்கிட்டு செகண்ட் அட்டம்லேயே நம்ம கிராக் பண்ணி ஓடிடணும். அப்படி ஓடும்போது தான் இது ஒரு சூப்பரான ஜோனுங்க. உங்களுக்கு ஃபியூச்சரில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பராக நீங்கள் நினச்சி பாருங்களேன். இப்போ காலேஜ் முடிச்சிட்டிங்க, ஒரு 2 இயர்ஸ் ஆயிடுச்சு, எதுவும் வேலை இல்லை, இப்போ தான் நீங்கள் உள்ளே வரீங்க, டிஎன்பிஎஸ்சி ஃபீல்டை பற்றி தெரிஞ்சுன்னு உள்ளே வரீங்கன்னு வச்சிங்களேன், உடனே கிராக் பண்ணிடணும். அப்போ நீங்கள் உள்ளே போகும்போது தான் கரெக்டாக என்ன ஆகும், உங்களோட ஏஜ் மெச்சூரிட்டி அப்போ உங்களுக்கு ப்ரமோஷன் எல்லாமே கரெக்டான ஸ்டேஜில் வரும். நீங்கள் என்ன பண்ணலாம், எடுத்த உடனே லேட் வந்ததே ரொம்ப லேட்டு, இன்னமும் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் இங்கேயே உட்காந்து படிச்சுன்னு இருந்துன்னு வச்சுங்களேன், அது வேலைக்கு ஆகாது. அதனால் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வோடு இருங்க. இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வோடு இருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்கள் எல்லாராலையுமே சக்ஸஸ் பண்ண முடியும். அண்டு ஃபர்ஸ்ட் என்னது முதல் முயற்சி உங்களால் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே உங்களால் கிராக் பண்ண முடியும். ஓகே, இந்த ஸ்கூல் புக்ஸ் பற்றி என்ன சொன்ன வரணும்னாக்கா ஃபஸ்ட்டு நம்ம படிக்கிறோமா, நாளைக்கு என்ன படிக்க போகிற ஸ்டடி பிளானை நீங்கள் இன்றைக்கே போட்டுங்க. அப்போ தான் உங்களுக்கு தெளிவான ஒரு மைண்ட் வரும். அந்த புக்ஸ் எல்லாமே பார்த்தோம்னாக்கா இன்றைக்கே எடுத்து வச்சுருங்க. நாளைக்கு என்னென்ன இப்போ சோஷியல் புக் படிக்க போகிறோமா, 10th சோஷியலில் இந்த பாடம் படிக்க போகிறோமா, அந்த புக்கை தந்து நீங்கள் எங்கே படிப்பீங்களோ அந்த இடத்துல வச்சுருங்க. சரிங்களா? அதை மட்டும் வைங்க. தேவையில்லாத மற்ற சோர்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா ஒரு செல்ஃபில் எடுத்து போய் கொஞ்சம் தனியாக வச்சுருங்க. அதை
இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒன்றா பக்கத்துலேயே சேர்த்து வச்சுன்னு இருக்கும்போது பார்த்தோம்னாக்கா அதுவே உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துரும். சரிங்களா? அதனால் கண்டிப்பாக பார்த்தோம்னாக்கா நிறைய உங்கள் கண்ணு முன்னால் பார்த்தோன்னா வெறும் ஃபுல்லாக புக்ஸாக இருக்கிற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்காதீங்க. கொச்சன்னு புக்ஸாக இருந்ததுன்னு வச்சுங்களேன், அதுவே உங்களுக்கு ஒரு மைண்ட் அப்செட்டை கொடுத்துரும். அதனால் என்ன நம்ம படிக்கணுமோ அந்த புக்ஸ் மட்டும்தான் உங்கள் கண்ணு முன்னால் இருக்கணும். புக்ஸ் வந்து எப்போவுமே உங்கள் கண்ணு முன்னால் பட்டுக்கினே இருக்கணும். நீங்கள் வேலை ஏதோ ஒரு வேலை செய்கிறீங்கன்னா கூட நீங்கள் வீட்டுக்குள்ளே நுழையும் போது அந்த புக்ஸ் உங்கள் கண்ணில் பட்டுதுன்னு வச்சுங்களேன், ஒரு நாள் பார்ப்பீங்க, 2ஆவது நாள் பார்ப்பீங்க, 3ஆவது நாள் பார்த்தோம்னாக்கா நம்ம 2 நாளாக படிக்கல பாரு அப்படின்னு தோணிட்டு அந்த 3ஆவது நாள் அந்த புக்கை எடுக்க தோணும். சரிங்களா? இதுதான் வந்து கண்டிப்பாக நம்மளை மனம் வந்து அந்த புக்கை நோக்கி தான் போகும். அதனால் ஸ்கூல் புக்ஸ் வந்து உங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்கணும். நீங்கள் படிக்கும்போது உங்கள் டேபிள்லையோ இல்லை முன்னாடியோ பார்த்தோன்னா கொச்சன்னு என்ன இருக்கக்கூடாது, புக்ஸோ அதர் மெட்டீரியல்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. நாம் என்ன படிக்க போகிறோமோ அது மட்டும்தான் இருக்கணும். இப்போ ஒரு சில விஷயங்கள் எடுத்துங்களேன். இப்போ பாலிட்டியில் நீங்கள் ஒரு டாபிக் படிக்கிறீங்கனாக்கா இந்த டாபிக் வந்து வேறு ஒரு இடத்துல நீங்கள் கவர் ஆகிருக்கோம், அந்த நோட் எடுத்து வச்சுருப்பீங்க. அப்படி தேவைப்படும் போது நீங்கள் எழுந்து போய் அந்த நோட் எடுத்துன்னு வந்து பக்கத்தில் வச்சுக்கலாம். சரிங்களா? மொத்தமாக தந்து ஒன்றா வச்சுக்கிட்டு நான் எழுந்துலாம் போக மாட்டேன் அப்படிலாம் சொல்லி இருக்கக்கூடாது. சில பேர் பார்த்தோன்னு வச்சுங்களேன், சூப்பராக போயிடுவாங்க, நாங்கள் குரூப் ஸ்டடி பண்ணுறோம் அப்படின்ட்டு பக்காவாக கிளம்பி போயிடுவாங்க. ஒன்று எதனா கோவிலுக்கு கிளம்பிடுவாங்க, இல்லை அந்த பக்கம் கழனி வயல்காட்டுக்காக போயிட்டு நிழலாக பார்த்து நல்லா குழு நிழலாக பார்த்து உட்காந்துப்பாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, சூப்பராக பொழுது போக்கிட்டு வந்திருப்பாங்க, குரூப் ஸ்டடி பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் இங்கே குரூப் ஸ்டடின்றது உங்களுக்கு கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சியில் யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்கும். எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னாக்கா அதை நம்ம பயன்படுத்திக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு குரூப் ஸ்டடி பிடிக்கலையா, உங்களுக்கு தனிமை தான் பிடிக்குதா, செல்ஃப் ஸ்டடி பண்ணுங்கள். நீங்களாக இருங்க. உங்களை நீங்கள் ஏமாற்றிக்காமல் நீங்கள் பண்ணிங்கனாக்கா என்ன பண்ண முடியும், உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகே, ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் மேக்ஸ் ப்ராக்டிஸும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம செல்ஃப் ஸ்டடியில் நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது, நம்மளோட வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. உங்களுக்கான ஒரு பணியிடம் அங்கே உறுதிப்படுத்தி விடும். நீங்கள் எக்ஸாம் ஹால் டிக்கெட் வாங்கும்போது என்ன ஆகிடும், கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு போஸ்டிங் வந்து நீங்கள் உறுதிப்படுத்துறீங்க. அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டோடு நீங்கள் என்ன பண்ணாக்கா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறமும் படிக்க நீங்கள் டிலே பண்ணாதீங்க, பொறுமையாக படிக்கலாம். இப்போ இல்லை இப்போதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கலாம் அப்படின்ற போலாம் இருக்காங்க. எந்த அளவுக்கு குயிக்காக முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு முடிச்சிருங்க. முடிச்சிட்டிங்கனாக்கா அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிடலாம், டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? இன்னொரு முறை உங்களுக்கு எல்லாருமே சொல்லிடுறேன் பாருங்கள். செல்ஃப் ஸ்டடி பண்ணுறீங்களா, நீங்கள் வீட்டிலேருந்தே படிக்கிறீங்களா, இல்லை எந்த இன்ஸ்டியூட் வேணாலும் போய் படிங்க. எது பண்ணாலும் என்ன தேவை, இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஃபர்ஸ்ட் ஒன், சிலபஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சிலபஸில் நீங்கள் படித்த அந்த பாடங்களை நோட் பண்ணி இந்த பகுதியை நான் படித்தாச்சு, இந்த யூனிட்டில் இந்த டாபிக் நான் கவர்டுன்னு சொல்லி என்ன பண்ணோம், நீங்கள் ஒரு டிக் கொடுக்கணும். ரிவிஷன் பண்ணியிருந்தால் அதுக்கு ஒரு டிக் கொடுக்கணும். டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் அதுக்கு ஒரு டிக் கொடுங்க. இதை நீங்கள் கொடுத்துனே வரும்போது ஒரு 2 வாரம் கழித்து நீங்கள் அந்த டெஸ்ட் ஷெடியூல் முடிஞ்சிட்ட பிறகு பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு பயமே வராது. நீங்கள் ஒன்றா 1 வீக் அப்புறம் கூட செக் பண்ணி பாருங்கள், இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் கூட படிச்சிருக்கலாம், அந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ் கூட நீங்கள் படித்து பாருங்கள். கண்டிப்பாக என்ன ஆகாது, உங்களுக்கு அந்த தேவையில்லாத பயன்றது கண்டிப்பாக வராது. இதுக்கு தான் சிலபஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொன்னேன். பேட்டர்னை தெளிவாக புரிஞ்சுக்குங்க, பேட்டர்ன் படி நீங்கள் தயாராகுங்க. சரிங்களா? நோட் மேக்கிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து ஆப்ஷன் மெத்தடும் தேவை, வித்தவுட் ஆப்ஷன் மெத்தடும் தேவை. நெக்ஸ்ட் ஒன்று என்ன பார்த்தோன்னா ஸ்கூல் புக்ஸுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. அதர் சோர்ஸில் இருக்கிறதையும் நீங்கள் பார்த்துங்க. இப்போது தமிழ் இலக்கணத்தில் பார்த்தோன்னு வச்சுங்களேன், வேர்ச்சொல் அறிதல் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குதுனாக்கா அதுக்கான ஒரு சில விஷயங்கள் தான் தெரியும். வேர்ச்சொல்னால் என்ன, அந்த ஒரு வார்த்தையோட அந்த அடி தான் பார்த்தோம்னா வேர்ச்சொல்லாக வரும். இப்போது ஒரு மரத்துக்கு எப்படி அச்சாரம் அந்த வேரோ அது போல தான் அந்த சொல்லுக்கு அச்சாரமாக விளங்குவது அந்த வேர்ச்சொல்ல இருக்கக்கூடிய இது கட்டளை சொல்லாக மட்டுமே வரும். இப்போது படித்தான் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுங்களேன், இதில் வேர்ச்சொல்லை காண்க அப்படின்னாக்கா அந்த முன்னாடி இருக்கக்கூடிய படி அப்படின்னு மட்டும்தான் வரும். மேலும் அந்த வேர்ச்சொல்லானது வினை ஒரு செயலாக வரும். படின்றது என்னது, ஒரு செயல், அது போல தான் வரும். இது போல் கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன், இவ்வளோ தானே வேர்ச்சொல்லு, எந்த வார்த்தை ஒன்றா கேட்கட்டும். சரிங்களா? நடந்தான் அப்படின்னு கொடுத்தாக்கா அதில் நட அப்படின்றது தான் வேர்ச்சொல். நடன்றது என்னது, ஒரு வினைனாக்கா செயல்னு அர்த்தம். அப்போ அது என்னது, கட்டளையாகவும் வருது. நடன்னு சொல்லி ஒரு கட்டளையும் வருது. அப்போ இந்த 2 விதிகளும் இங்கே இன்க்ளூட் ஆகுது. அப்போ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நடந்தான்ல நட என்பது என்னது, வேர்ச்சொல், நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது போல் சில விஷயங்கள் எல்லாமே பார்த்தோன்னா அந்த தேரி ஓரியன்டாக வரக்கூடிய விஷயங்களை நீங்கள் கான்செப்டை புரிஞ்சிட்டு படிங்க. சரிங்களா? நம்மளோட அகாடமியில் பார்த்தோன்னா இலக்கணம் வீடியோங்கள் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக வர ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் வீக்லேருந்து நீங்கள் ப்ராப்பராக பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்னன்னாக்கா டெய்லி மேக்ஸ் ப்ரிப்பரேஷன் சொல்லியிருந்தேன். அதுவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். கண்டிப்பாக உங்களால் ஒரு 25 மேக்ஸ் பண்ண முடியலாம் கூட ஒரு 5 மேக்ஸ் டெய்லி ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
அதே போல் மார்னிங் வேக்கப் பண்ணுறதை இனிமேல் கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. எடுத்த உடனே என்னால் எழுந்துக்க முடியல சார், நான் 7 மணிக்கு தான் சார் எழுந்துப்பேன், எனக்கு அதுக்குள்ளெல்லாம் எழுந்தால் எனக்கு செட் ஆகாது சார் அப்படின்றீங்களா? இப்போ நீங்கள் ஃபுல் டே படிக்கிறீங்கனாக்கா காலைல 7 மணிக்கு எழுந்துங்க. ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நைட் வரையும் நீங்கள் உட்காந்து படிக்க போகிறீங்க, அதனால் ஓகே தான். சில பேர் பார்த்தோம்னாக்கா படிக்கிறதே மொத்தமே 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ தான் அவங்களுக்கு நேரம் கிடைக்கும். ஆனால் அவங்க நான் 7 மணிக்கு தான் சார் என்னால் எழுந்துக்க முடியல அப்படின்னாக்கா எடுத்த உடனே 4 மணிக்கு நீங்கள் போய் எழுந்துக்க ட்ரை பண்ணக்கூடாது. முதல்ல 7 மணிக்கு நீங்கள் எழுந்துட்டீங்களா, ஒரு நாள் வந்து ஒரு 2 நாளுக்கு வந்து 6 மணிக்கு எழுந்துக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு அடுத்த நாள் பார்த்தோன்னா 5:30 மணிக்கு எழுந்துங்க. அதுக்கு அடுத்த நாள் நீங்கள் அலாரமே வைக்க தேவையில்ல, 5 மணிக்கு ஷார்ப்பாக எழுந்துப்பீங்க. நாம் படுக்கும்பொழுது என்னன்னாக்கா நாளைக்கு நம்ம 5 மணிக்கு எழுந்துக்கணும், எழுந்து இந்த விஷயங்கள் நம்ம படிக்கணும் அப்படின்னு நீங்கள் மைண்டில் செட் பண்ணிங்கனாலே போதும். உங்களை யாரும் அடித்து எழுப்ப வேண்டியதும் இல்லை, அலாரம் வச்சு நீங்கள் அந்த அலாரத்தை ஆஃப் பண்ண வேண்டியதும் இல்லை, அந்த ஒரு விஷயமே இருக்காது. உங்களுக்கு என்ன ஆகிடும், ஷார்ப்பாக மைண்டில் அந்த 5 மணி ஆன உடனே பார்த்தோம்னாக்கா 5 மணிக்கு முன்னாடியே உங்களை அலர்ட் பண்ணிடும். 5 மணிக்கு ஷார்ப்பாக ஒரு 5 நிமிஷம் முன்னாடி இருக்கும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எழுந்துருவீங்க. கண்டிப்பாக என்ன பண்ணணும்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக எழுந்தால் தான் ஆகணும். எழுந்து படிங்க. அதிகாலையில் படிக்கும்போது பார்த்தோன்னா நமக்கு அது ரொம்ப ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்னஸாக இருக்கும். இப்போ ஒரு புது விஷயங்கள், புது டாபிக்ஸ் நீங்கள் படிக்கிறீங்கனாக்கா காலையில் எழுந்தோடனே ஃப்ரெஷ்ஷாக படிங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரீ டைமில் மேக்ஸ் படிங்க. அதுக்கப்புறம் ரிவிஷன் டைம் வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு ஈவினிங் டைமில் அது போல் வருதா, அப்போது ரிவிஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும், மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும், ரிவிஷன் பண்ணணும். இந்த 3 விஷயங்களை வந்து கையோடு அழகாக நீங்கள் கூப்பிட்டு போகும்போது என்ன பண்ணிடலாம், கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் பண்ணிடலாம். ஓகே, ஒரு சின்ன அப்டேட் என்னன்னு பார்த்தோம்னாக்கா நம்மளோட நாச்சியல் அகாடமியில் ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எப்படி அது அந்த பேட்ச் நம்ம எப்படி கொண்டு போக போகிறோன்னு பார்த்தோம்னாக்கா குரூப் 4க்கான டெஸ்ட் பேட்ச் கண்டிப்பாக நம்ம அனௌன்ஸ் பண்ண போகிறோம். இந்த சாட்டர்டே ஈவினிங் பார்த்தோம்னாக்கா பேட்சோட ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லமான எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். இப்போ ஜஸ்ட் ஒரு டெமோ மட்டும் என்னன்னாக்கா 2 விதமான பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். குரூப் 4க்கு பார்த்தோம்னா டெஸ்ட் பேட்ச் மட்டும் வருது. இன்னொரு பேட்ச் என்னன்னு பார்த்தோம்னாக்கா குரூப் 4 அண்டு குரூப் 2A. இப்போ குரூப் 2 பார்த்தோம்னாக்கா ஜூலையில் கால்ஃபர் ஆகி செப்டம்பரில் எக்ஸாம்னு சொல்லிட்டாங்க. அது செப்டம்பரில் எக்ஸாம் வந்தாலும் சரி, டிசம்பரில் வந்தாலும் சரி, உங்களுக்கு அதுக்கான டியூரேஷன் வரைக்குமே என்ன பண்ணுவாங்க, நம்மளோட பர்ஃபெக்டான கைடன்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். டெஸ்ட் அண்டு பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு படிக்க வேண்டிய மெட்டீரியல் எல்லாமே பிடிஎஃபாக வந்துடும். வீடியோ கிளாஸஸ் பார்த்தோன்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் சிலபஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாபிக் வைஸும் வீடியோ கிளாஸஸ் ப்ராப்பராக உங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி அழகாக நடத்துவாங்க. சரிங்களா, எல்லாமே ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்குமே. இப்போ ஒரு இந்திய அரசியலமைப்புன்னு எடுத்துங்களேன், இந்திய அரசியலமைப்பு ஏன் நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன்னாக்கா, ஏன்னா அது என்னது இப்போதைய சிலபஸ் படி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு பாடம் வந்து 10th பாலிட்டியில் 10th சோஷியலில் இருக்கும், 11th பாலிட்டி 12th பாலிட்டிலே இருக்கும். இந்த 3த்தையும் ஒருங்கிணைச்சு உங்களுக்கு என்ன பண்ணிவிடுவோம், ஒரு பிடிஎஃபாகவும் கொடுத்துருவாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்தா போலையும் அண்ட் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் டிஎன்பிசி ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின்ஸ் இது எல்லாமே இன்க்ளூட் பண்ணி உங்களுக்கு டெஸ்ட்டாகவும் வந்துடும், வீடியோ கிளாஸ்லையும் அது வந்துடும். சரிங்களா, இந்த பேட்ச் வந்து குரூப் 4 அண்டு குரூப் 2A இதுக்கான கம்பைன்ட் பேட்சாகவே கொண்டு போவோம். இப்போ நீங்கள் ஒரு 10th தான் படிச்சிருக்கீங்கன்னாலும் இந்த பேட்சில் சேர்ந்துக்கலாம். உங்களுக்கு குரூப் 4 வரைக்கும் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நீங்கள் டிகிரி கம்ப்ளீட்டட்னாக்கா கண்டிப்பாக இந்த பேட்ச் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னாக்கா குரூப் 4 வரைக்குமே உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். அண்டு குரூப் 4 முடிஞ்ச பிறகு கொஞ்சம் ஒரு 1 வீக் மட்டும் பிரேக் விடுத்து குரூப் 2க்கான கைடன்ஸும் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். சரிங்களா, ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், சிலபஸ் ஓரியன்டாக கரெக்டாக என்ன ரெண்டுமே கம்பைன் பண்ணி தான் கொண்டு போக போகிறோம். குரூப் 4க்கும் குரூப் 2க்கும். குரூப் 2Aக்கான ஃபிலிம்ஸ் சிலபஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டுமே கம்பைன் பண்ணியிருக்கோம். இது 2 படி கரெக்டாக நம்ம போயிட்டு இருப்போம். இப்போ நீங்கள் குரூப் 4 முடிக்கும் போதே பார்த்தோம்னாக்கா ஓவரால் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருப்பீங்க, அதிகபட்சம் நீங்கள் சிலபஸை கவர் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்போ குரூப் 2க்கு நீங்கள் அப்படியே சேர்த்து கண்டினியூ பண்ணும்போது பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு அதிகமான ப்ரிப்பரேஷனை ரிவிஷன் மூலிமா நாங்கள் என்ன பண்ணுவோம், ரொம்ப அதிகமாக உங்களை சூப்பராக இன்னும் தயார்படுத்திடுவோம். அப்போ நீங்கள் குரூப் 4ம் கிளியர் பண்ணலாம் அண்டு குரூப் 2க்கான ப்ரிலிம்ஸையும் நீங்கள் கிளியர் பண்ணலாம். அதுக்கான வாய்ப்புகளை நாங்கள் ஏற்படுத்தி தரோம். இதுக்காக தான் நம்ம 2 பேட்சை நம்ம அனௌன்ஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஓகே, இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல வந்தது தான் இதுதான். இந்த செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்க எல்லாருக்குமே, படிக்கிற எல்லாருக்குமே தேவையான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா, அண்டு புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு நோட்டிஃபிகேஷனில் ஆல் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் டச் பண்ணுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே அப்டேட்டடாக வந்து நோட்டிஃபிகேஷனில் காட்டும். சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் ஆல்னு கொடுக்காம இருப்பாங்க. அது வந்து அந்த ஆப்ஷன் கொடுக்கலனாக்கா கொஞ்சம் டிலேவாக உங்களுக்கு அந்த வீடியோவை காட்டும். சரிங்களா, ஏன்னா இனிமேல் பார்த்தோம்னா நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் டக்குன்னு ரெஃபர் பண்ணிவிடுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.